Hi friends, welcome to my magical hands. பால்கோவான்னு சொன்னால் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனால் பால்கோவாவை வீட்டில் செய்யணும்னு நினச்சா நிறைய பேர் பயப்படுறது, அதை பால்கோவாவை கிண்டிக்கிட்டே இருக்கணுமே, கை வலிக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய பால்கோவா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மில்க் பவுடரை வச்சு பால்கோவா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பவுடர் பால்கோவா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பால் பவுடர் 2.5 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, பால் 1 கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் இது, நெய் 1/4 கப்பு, பாதாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பிஸ்தாவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கார்னிஷ் பண்ண தான். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப்பு பால் பவுடர், 3/4 கப் சர்க்கரை, 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். சர்க்கரை நல்லா கம்ப்ளீட்டாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்மூத் மிக்சராக உங்களுக்கு கிடைக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், எந்த கட்டிகளும் இல்லை. அதே போல் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா ஸ்மூத் மிக்சராக கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அடுத்து அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் பெஸ்ட்டு பால்கோவா செய்கிறதுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால் பவுடர் மிக்சரை அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கரெக்டாக இப்போ 5 மினிட்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். நீங்கள் இதே நான்ஸ்டிக் இல்லாமல் சாதாரண பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நெய் விட்டுக்கோங்க. அதே போல் ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிண்டுங்க. கட்டிப்படாமல் கிண்டணும். கிண்டும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் ஆச்சு. நல்லா பேன்லேருந்து அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதே சாதாரண பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சோண்டு நெய் விடுங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 11 நிமிஷம் ஆச்சு. பேன்லேருந்து எப்படி ஒட்டாமல் அப்படியே ஒன்றா திரண்டு வருது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் கிண்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாகி பர்ஃபி மாதிரி ஆயிடும். ஸோ இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஆனால் லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். பேன்லேருந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து உடனே இந்த மாதிரி நெய் தடவுன ட்ரேக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிடுங்க. அதே போல் கண்டிப்பாக கீழே நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டு வைங்க. நான் இந்த மாதிரி ஒரு 2 பேட்சாக பண்ணேன். ஒரு ட்ரேயில் போடாமல் வச்சுட்டேன், இன்னொரு ட்ரேயில் போட்டு வச்சேன். போடாமல் வைக்கிறது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா பால்கோவா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஷேப் மாறிடும் எடுக்கும்போது. அதனால் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா லெவல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா நீள நீளமாக, அந்த பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி தூவிட்டு லைட்டாக அந்த ஸ்பேச்சுலா வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பால்கோவா இப்போ சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதோட இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் குங்குமப்பூ வேணால் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹார்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ரெஃப்ரிஜரேட்டரில் வைங்க. இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப்பில் கொஞ்சமாக கீ தடவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைன்னா பால்கோவா அதில் ஒட்டிக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும்.
பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நம்ம எம்மியான பால்கோவா எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்கள், நான் பால்கோவா உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கைப்பட்டாலே அப்படியே உடையும். உங்களோட எம்மியான பால்கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனிமேல் யாரும் கடையில் போய் பால்கோவா வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.